பரம எதிரிகளாக இருப்பவர்கள் அடுத்த நிமிடமே நண்பர்களாகி விடுவார்கள். அரசியலில் மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்படி டிடிவி தினகரன் மு.க. ஸ்டாலின் இருவரும் பொதுவெளியில் சந்தித்துக் கொண்டு அரசியல் வட்டாரங்களை பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பின் தமிழக அரசியலில் களம் மாற்றமடைந்து வருகிறது. பரம எதிரி கட்சிகளாக களத்தில் நிற்கும் திமுக, அதிமுக நிர்வாகிகள் நேருக்கு நேர் பார்த்து கொண்டாலே அவர்களது பதவி பறிபோகும் என்கிற பதற்றம் தொற்றிக்கொள்ளும். ஆனால் கருணாநிதி உடல்நலம் குன்றிய போது அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களில் கோபாலபுரத்திற்கு மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தார்கள். புறம் இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினுடன் டிடிவி தினகரன் அரசியல் நட்பு வைத்துள்ளார். திமுக, அமமுக மறைமுக கூட்டணி வைக்க உள்ளதாகவும் அதன் மூலம் அதிமுக அரசை கவிழ்க்க திட்டமிட்டுள்ளார்கள் எனவும் பரபரப்பான குற்றச்சாட்டை அதிமுக அமைச்சர்கள் கிளப்பி வந்தார்கள். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மதுரை தனியார் ஹோட்டலில் மு.க. ஸ்டாலினும் டிடிவி தினகரனும் ரகசியமாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக அதிமுக அமைச்சர்கள் மீண்டும் குற்றம் சாட்டி வந்தார்கள். இதற்கு பதிலளித்த திமுக பொருளாளர் துரைமுருகன், ஒரே ஓட்டலில் தங்குவது ஏன் பெரும் குற்றமா என கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் உள்ள டிபிஐ வளாகத்தில் 1500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் விடிய விடிய முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களது போராட்டத்தை ஆதரித்து அங்கு டிடிவி தினகரன் சென்றிருந்தார். அதே நேரத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் அங்கு சென்றிருக்கிறார். அப்பொழுது ஒருவரை ஒருவர் பார்க்கும் நிலை உருவானது. இருவரும் சந்தித்து வணக்கம் தெரிவித்துக் கொண்டனர். இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் கட்சியினிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் சொல்லுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.